Hello viewers, இது Aariembroidery class-28. இந்த வீடியோல நான் லோட் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். லோட் ஸ்டிச்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரெயிட் பார்த்தோம். இப்போ வந்து கிராஸ் போட போறோம். இந்த மாதிரி நான் வரைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா நம்மளோட ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ முதல்ல நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் மேல அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம அப்புறம் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ஸ்டிச்சையும் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போது வெளியில் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். அங்கேருந்து லைட்டாக புல் பண்ணி இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த சைட் புல் பண்ணி உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். திரும்பவும் அங்கேருந்து இங்கே புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ நம்ம அந்த அவுட்லைன் போட்டிருக்கிறதுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியில் ஒரு ஸ்டிச்சுமா இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன்லேயே எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம வைக்கணும். இதே கான்செப்டில் கிளாஸ் 26ல் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போட்டு காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் டிசைன் கிளாஸ் 27லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். லோட் ஸ்டிச் கற்றுக்கிறதுக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோவையும் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமா அடுத்து வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோலையும் நான் இதுக்கப்புறம் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த லோட் ஸ்டிச்சுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி லோட் ஸ்டிச் பற்றி போட்டிருந்த வீடியோஸும் இதுக்கப்புறமா லோட் ஸ்டிச் பற்றி நான் போட போகிற வீடியோஸையும் எல்லாத்துலேயும் அதில் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நான் லீஃப் ஸ்டிச்சுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அண்ட் ஃபெதர் ஸ்டிச் அதுக்குமே நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். என்னென்ன மாதிரி ஷேப்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் யூடியூப் மூலமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுனால மட்டும் உங்களால் கற்றுக்க முடியாது. நீங்கள் யாரோட வீடியோஸ் பார்த்தாலும் சரி அவங்கள கூடவே வந்து நீங்கள் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறாங்களோ அதை நீங்கள் கூடவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகும். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபன் வீடியோ பார்க்குற மாதிரியோ இல்லை சம் இன்ஃபர்மேஷனுக்குன்னு எதாவது பார்ப்பீங்க அந்த மாதிரி வீடியோஸ் மாதிரி இது ஒரு இன்ஃபர்மேஷனாவோ ஃபன்னாவோ மட்டும் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்ற கான்செப்டுக்கே அது வராது. உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது பயன்படாது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு ஃப்ளூயன்சி வரும், ஃபினிஷிங் கிடைக்கும். கற்றுக்கிறது பெருசு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணணும். ஏன்னா எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் பார்க்க அழகாக இருக்கணும், அழகுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை அழகாக பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த கார்னர் வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஷார்ப் எட்ஜில் இருந்து இந்த மாதிரி ப்ராடாக கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ ப்ராடாக இருக்கிறத வந்து இதே ஸ்லாண்டிங் பொசிஷன்லேயே ஸ்டிச்சை கொடுத்து அந்த கார்னருக்கு கொண்டு போயிட்டு அங்கே முடிச்சுக்கணும். இந்த இடத்துல இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.